நீங்க அடிச்சாலும் ஐ லவ் யூ டூங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் ஐ லவ் யூ டூங்க. இப்போ வந்து சிவகார்த்திகேயன் சார் மாதிரி விஜய் சேதுபதி சாரால மிமிக்ரி பண்ண முடியுமா? விஜய் சேதுபதி சார் மாதிரி சிவகார்த்திகேயன் சாரால சிகரெட் பிடிக்க முடியுமா? 16 வயதினில் ரீல் போட்டிருந்தீங்க, கமல் சார் மாதிரி கோமணம்லாம் கட்டி கொண்டு. நம்ம நடிக்கணும்னு வந்துட்டா நம்ம அவமானத்தெல்லாம் நம்ம மறந்துடணும், நம்ம மானத்தை அதெல்லாம் எல்லாத்தையும் இழந்துடணும். விஜய் சார்னா எவ்வளோ பெரிய அதெல்லாம் தாண்டி அவர் இப்போ நம்ம கூட வந்து நடிக்கிறார். நம்ம அவர் படத்துல நம்ம கூட வந்து அவர் நடிக்கல, அவரோட தான் நம்ம நடிக்கிறோம். நீ என்ன கான்ட்ரவர்சி அக்கல்ல வச்சுட்டு சுத்துற? நீ ஆளை வெட்டதாண்டா அருவா தூக்குவ. நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் மன்னிக்க தெரிஞ்சவன் தாங்க மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். அருமை. ஆனா டயலாக்ல சின்ன தவறாயிடுச்சு. மன்னிப்பு கேட்கறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் இல்ல. விஜய் சேதுபதி சார் தான் இந்த வருஷம் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்றாரு. பிக் பாஸின் சான்ஸ் கிடைத்தால் நிரஞ்சன் போவாரா? கண்டிப்பா. எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோவாம நேரா முதல்ல சீட்ல உட்காந்து உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஆக்டர் நிரஞ்சன். யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா. டாக்ஸ் ஆஃப் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ வணக்கம் மக்களே. டாக்ஸ் ஆஃப் சினிமா நேயர்களுக்கு என்னோட வணக்கம். நம்ம எப்பவுமே ஒரு சூப்பரான கெஸ்டோட ஒரு இன்டர்வியூல இருப்போம். இன்னைக்கு நம்ம கூட இணைந்து இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் நிரஞ்சன். ஹாய் ப்ரோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ப்ரோ. நிரஞ்சன்னா யாருன்னு தானே பாக்குறீங்க. நம்ம எல்லாரும் போன்ல இன்ஸ்டாகிராம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சும்மா லைக் போடுறதுக்கும் ஸ்டோரி போடவும் போஸ்ட் போடவும் தான். அந்த இன்ஸ்டாகிராமை வச்சு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிறாரு. மீம் பேஜுக்கு கண்டென்ட் கொடுக்குறாரு, மீம் கிரியேட்டர்ஸ்க்கு கண்டென்ட் கொடுக்குறாரு. அப்படியே இன்ஸ்டாகிராம்ல இருந்து படிப்படியா போய் இன்டர்வியூஸ்லாம் போய் இப்ப படமே பண்ணிட்டீங்களா ப்ரோ? ஆமா, நடிச்சிருக்கேன். கேரக்டர் ஆர்டிஸ்டா. எஸ், அப்படிப்பட்ட நிரஞ்சன் சார் தான் நம்ம கூட இருக்காரு. அவர் கூட நிறைய கேள்விகள் கேட்க போறோம், சுவாரஸ்யமான கேம்ஸ் விளையாட போறோம். சூப்பரான ஒரு இன்டர்வியூ காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ப்ரோ, இப்போ ஆக்டர் நிரஞ்சன் எதனால ஆக்டிங்? தமிழ் சினிமால நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. இப்ப அவங்களுக்குன்னு தனியான ஒரு அது பேசுறப்ப எப்பவுமே டேபிள் ஃபேன் ஒன்ல வச்ச மாதிரி தலையோட ஆட்டிட்டே பேசுறீங்க. அது எதனால? அது நான் சொல்றேன். அது எப்படின்னா என் பாடி லாங்குவேஜ் கேட்ட பேசும்போது ஓகே, அந்த மாடுலேஷனுக்காகவே தான். ஓகே. இப்போ வந்து இப்போ எப்படி நீங்கள் இப்போ கேட்டிங்களா? அது ஏன்னா வந்து இப்போ தமிழ் சினிமாவில் வந்து இப்போ தமிழ் ஹீரோஸ் இருக்காங்க. தமிழ் சினிமாவில் அவங்களுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு தனி மார்க்கெட் இருக்குது. ஸோ இப்போ வந்து அவங்க சினிமாவில் படம் நடிக்கிறாங்க, அதை நம்ம ஃபேன்ஸ்லாம் கொண்டாடுறோம். இப்போ நம்மளும் அவங்கள மாதிரி ஒரு ஹீரோ ஆனவங்கன்னா நம்ம அவங்கள மாதிரி நம்மளும் ஒரு ஸ்டார் ஆனோம்னா, ஒரு ஹீரோ ஆகணும்னா நமக்கும் ஃபேன்ஸ் வருவாங்க, நம்மளையும் கொண்டாடுவாங்க. அப்புறம் நம்ம வந்து அவங்களுக்குலாம் நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த ஒரு எண்ணத்தோட தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். இப்போ நீங்க வந்து நடிக்கிறீங்க, ரீல்ஸ் போடுறீங்க, அதோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறீங்களா? கமெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக படிப்பேன். நான் படிக்க மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸும் படிப்பேன். அதில் வந்து நல்ல கமெண்ட்ஸும் வரும், அது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வருது. அது எனக்கு தெரியும், நான் அதுக்கு கான்சியஸ் இருக்கு. நான் அதை ஆனால் நான் அவ்வளோவா நெகட்டிவ்க்கு நான் அவ்வளோவா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நெகட்டிவ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணல, விட்டுறலாம். நெகட்டிவ்ன்றது நிறைய பேர் குப்பை மாதிரி அந்த கொட்டிகிட்டே தான் இருப்பாங்க. கிரிட்டிசிசம்னு ஒன்று இருக்கு. நிறைய பேர் உங்க எஃபோர்ட்ஸை பயங்கரமாக பாராட்டுறாங்க. ஏன்னா இந்த பையன் படால்னு பார்த்தா ஷர்ட் பேண்ட்டை கழட்டி அந்த விசாரணை ரீல் ஆகட்டும், விடுதலை, புஷ்பா, இப்போ கடைசியா போட்ட 16 வயது நிலை, அந்த ரீலுக்கெல்லாம் பயங்கர பாராட்டுகள் உங்க எஃபர்ட்ஸ்க்கு. அட் த சேம் டைம் டயலாக் டெலிவரியும் எஃபர்ட்ஸ்க்கும் நீங்க கொடுக்குற ஒரு பங்களிப்பை ஏன் உங்களோட நடிப்பு திறமையை வளர்த்துக்கிறதுக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நீங்க சொல்றது புரியுது இந்த மாதிரி. ஆனா வந்து இப்ப அது எப்படின்னா வந்து நம்ம சினிமால வந்து நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு டேலண்ட் மட்டும் இருந்தா நடிக்கணும் கொஞ்சம். ஆமா, நம்ம சினிமால ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு டேலண்ட் தாண்டி வேற ஏதோ ஒண்ணு பெருசா ஒண்ணு தேவைப்படுது. அதுதான் நடிப்பு, அது தேவை கொஞ்சம். அதுக்கு நம்ம என்ன தேவைன்னா நம்மளுக்கு திறமை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நமக்கு டைமும் முக்கியம். நமக்கான டைம் வர வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிட்டே. கண்டிப்பா அந்த முயற்சி தான் நான் சொல்றேன். நம்ம வந்து அதை கொஞ்சம் நடிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டு பெட்டரா பண்ணலாமேன்ற. ஏன் அதை வந்து நீங்க நடிக்கிறீங்க, டயலாக் டெலிவரி பண்றீங்க, டயலாக் டெலிவரின்றது நடிப்புல வருமா? எனக்கு அதுதான் பெரிய சந்தேகம். ஏன்னா நீங்க உங்களை மாதிரி டயலாக் டெலிவரி பண்றதுக்கு ஆளே கிடையாது சத்தியமா. எங்களுக்காக அந்த என்னது விஜய் சேதுபதி சார் படம் ஒன்று இருக்கே, காத்துவாக்குல 2, அதுல இருந்து ஒரு டயலாக் நீங்க பேசி காட்டுங்களேன். நீங்க அடிச்சாலும் ஐ லவ் யூ டூங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் ஐ லவ் யூ டூங்க. முழுசா உண்மையா மனசார ஆழமா எவனும் தொட முடியாத அளவுக்கு, யாரும் போக முடியாத அளவுக்கு ஐ லவ் யூ டூங்க. ஏன் லவ்னா ஒண்ணுதான் இருக்குமா, 2 இருக்கக்கூடாதா? இருக்க முடியாதாங்க. நீங்க 2 பேரும் என்ன ஒன்னா வந்து ப்ரொபோஸ் பண்ணும்போது இருக்க முடியுமா இருக்க கூடாதான்னு யோசிக்க தெரியலங்க எனக்கு. ஏன்னா என் லைஃப்ல ஒன்னா அந்த ஃபர்ஸ்ட் லவ்ங்க நீங்க 2 பேரும். எனக்கு லவ்னா அது நீங்க 2 தாங்க. ஏன்னா எனக்கு பூமி பிடிக்கும், வானம் பிடிக்கும், இந்த கண்ணு பிடிக்கும், இந்த கண்ணு பிடிக்கும், காஃபி பிடிக்கும், டீ பிடிக்கும், உப்பு பிடிக்கும், சக்கரை பிடிக்கும், இட்லி பிடிக்கும், தோசை பிடிக்கும், ரஜினி பிடிக்கும், கமலை பிடிக்கும், மோகன்லால் பிடிக்கும், மம்முட்டி பிடிக்கும். நாளைக்கு எனக்கு 2 குழந்தைங்க பிறந்தா அந்த 2 குழந்தைகளை எவ்வளவு சமமா லவ் பண்ணணும், அதே மாதிரி உன்னையும் பிடிக்கும். ஐ லவ் யூ டுடே, லவ் யூ டூ. இந்த டயலாக் பேசும்போது விஜய் சேதுபதி வந்து அவ்வளோ எக்ஸ்பிரஷன்,
அவ்வளோ ஒரு மேனரிசம் அது எல்லாமே கொடுப்பாரு. நிரஞ்சன் ஏன் அந்த ஒரு விஷயத்த வந்து விட்டுறாரு? நம்ம 2 பேருக்கும் எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்குன்னு தனி ஒரு டேலண்ட் இருக்கும், கண்டிப்பா, எனக்குன்னு ஒரு தனி கண்டிப்பா, டேலண்ட் கண்டிப்பா. இருக்கும். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ வந்து விஜய் சேதுபதி சார், சிவகார்த்திகேயன் சார் இருக்காரு. இப்போ வந்து சிவகார்த்திகேயன் சார் மாதிரி விஜய் சேதுபதி சாரால மிமிக்ரி பண்ண முடியுமா? விஜய் சேதுபதி சார் மாதிரி சிவகார்த்திகேயன் சாரால சிகரெட் பிடிக்க முடியுமா? ஆக்டிங்கை ரீக்ரியேட் பண்ணி, சீனை ரீக்ரியேட் பண்ணி நான் பார்த்திருக்கேன். ரீல்ஸையும் ரீக்ரியேட் பண்ணுவாங்க, ஆடியோ லான்ச்சையும் ரீக்ரியேட் பண்ணுவாங்களா? அது சும்மா ஒரு ஹியூமருக்காக தான், ஜஸ்ட் ஒரு என்டர்டைன். நம்ம வந்து இப்போ சினிமாலாம் ஒரு நடிகன்னா வந்து நடிப்பை தாண்டி எல்லாமே பண்ணோம். டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், அப்புறம் இந்த மாதிரி. ஸோ ஒரு சினிமாவில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பண்ணோம். நம்ம வந்து நான் வந்து எனக்கு இந்த ஆடியன்ஸ் மட்டும்தான் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நான் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து சினிமாவில் இருக்கிற எல்லா ஆடியன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ சில பேருக்கு ட்ராமா பிடிக்கும், சில பேருக்கு ஆக்ஷன் பிடிக்கும், சில பேருக்கு ரொமான்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு காமெடி பிடிக்கும். ஸோ அதனால எல்லா ஆடியன்ஸுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்ற எண்ணத்தோட தான் பண்ணுறேன். உங்களோட ப்ராப்பர்ட்டிகள், மைக்கு கொண்டு வச்சுக்கிறீங்க, மேக்கப்பு, ஒரு விக் ஒன்று வாங்கியிருந்தீங்க கரெக்டா, அந்த விக் வச்சு லேடிஸ் ரீல் எல்லாமே பண்றீங்க. ஏன் இந்த தாடி மியூசிக்ல கருப்பு பெயிண்ட் அடிச்சுக்கிறீங்க? அதுக்கும் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். இல்லைன்னா இப்போ ஸ்டார் படம் எடுத்துப்போம். ஸ்டார் படம் பார்த்தீங்களா, பிடிச்சிருந்துச்சா? அது ஒரு டைலாக் வரும், நீ அழகா நடிச்சிட்டனா, உன் மூஞ்சில இருக்கிற அந்த மீசையை மறக்க வச்சுட்டனா நீ நடிகன்டான்ட்டு. நீங்க அது மாதிரி நல்லா நடிச்சாலே உங்ககிட்ட இருக்கிற அந்த தாடி மீசையெல்லாம் நாங்க யாருமே கவனிக்க மாட்டோம். அதுக்கு எதுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு கவர்னத்தை ஈர்க்கணுன்றதுக்காகவே அதை பண்றீங்களா? இல்லை, அது நான் ஏன் அந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறேன்னா, நாம் அந்த கேரக்டராகவே நம்ம இருந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டு அந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ணுதுன்றதை நம்ம அந்த கேரக்டர் நடிக்குது, அதான பிரச்சனையே. நம்ம அதை பண்ண மாட்டேங்கிறோமே. அது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் அந்த கேரக்டராகவே நம்ம மாறிட்டோம்னா, அது நம்ம அந்த அந்த சீனை நமக்குள்ளே நம்ம உள்வாங்கிட்டு அந்த சரௌண்டிங்கை, அந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லாகவே நம்ம அந்த அட்மாஸ்பியராகவே மாறிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதுக்கு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா அவங்க நடிப்பை பற்றி உங்ககிட்ட நேரடியாவே? ப்ரோ நல்லா பண்றீங்க, இல்லைனா ப்ரோ இது கொஞ்சம் நீங்க மாத்திக்கலாம். அது மாதிரி வந்து உங்களுக்கு பெஸ்ட் கமெண்ட் எது, ஒஸ்ட் கமெண்ட் எது, நீங்க எதை சொல்லுவீங்க? நெகட்டிவ் கமெண்ட் வந்து நிறைய அந்த மாதிரி பேட் வேர்ட்ஸில் வந்திருக்கு. ஸோ அண்டு பாசிட்டிவ் கமெண்ட்னா வந்து, சார் நீங்க நல்லா ட்ரை பண்ணீங்க ப்ரோ, உங்க கான்ஃபிடன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குன்னு. நிச்சயமா எனக்குமே உங்க கான்ஃபிடன்ஸ் என் லைஃப்க்கு வேணும். எப்படா ஒரு மனுஷன் நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் பண்ணுண்டா பிடிச்சதுன்றது, அது ரொம்ப பெரிய விஷயம் தான். உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களும் அந்த கமெண்ட்ஸ் பார்ப்பாங்க, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? அவங்க ஃபேமிலியில இப்போ அவங்க பார்க்கறது இல்லை. முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல பார்த்துருந்தாங்க. இப்போ அவங்க வந்து சரி ஏதோ ட்ரை பண்றான்னு அவங்க அப்படியே யூஸ் ஆயிட்டாங்க இதுக்கு. சரி ஓகே பண்ணிட்டு போறாங்க. அப்ப இவங்க இப்போ ரீசெண்டா அவங்க எதுவும் அவ்வளோ கமெண்ட்ஸ் பார்க்கல. ஸோ அதனால அவங்க என்கிட்ட வந்து எதுவும் சொல்லலை. ஸோ அவங்க அப்படியே சரி நீ பண்ணட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. செலிபிரிட்டி நிரஞ்சனுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும்ல. போட்டோ எடுக்கிறது, மக்களோட ஆரவாரம், அதெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஜாலியா? அது நல்லா இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட நான் நிறைய வெளில பப்ளிக் பிளேஸ்லாம் போகும்போது, இப்போ ரோட்ல கூட நான் வண்டியில போயிட்டு இருந்தேன். நான் அப்போ கூட வந்து ரோட்ல என் கூட ஒருத்தர் வந்தார் வண்டியில. அவரு கூட நான் பார்த்துட்டு, ப்ரோ நீங்க ஆக்டர் நிரஞ்சன் தானே ப்ரோ, உங்க ரீல்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ, உங்க பெரிய ஃபேன் ப்ரோன்னு கை கொடுத்து ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. அப்புறம் ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, இங்கே ஒரு கடைக்கு நான் சாப்பாடு வாங்குறதுக்கு கடைக்கு போயிட்டு வெளில வந்தேன். அப்போ ஒரு அம்மாவும் அவங்க பையனும் வெளில வெயிட் பண்ணியிருந்தாங்க. தம்பி நீங்க தானே இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் வருவீங்களே, என் பையன் உங்க பெரிய ஃபேனுப்பா, அவன் கூட ஒரே ஒரு போட்டோ, உங்க பையன் உங்க கூட வந்து, என் பையன் உங்க கூட இல்ல, பொறுமையா சொல்லுங்க, என் பையன் உங்க கூட போட்டோ எடுக்கணும். ஆமா, என் பையன் உங்க கூட போட்டோ எடுக்கணும், ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டுமாப்பா. நான் அந்த பையன் வந்து என்கிட்ட எடுத்துக்கிட்டான். அப்படியே சந்தோஷமா போயிட்டாங்க அந்த ஃபேமிலி. அதுக்கப்புறம் அது ரொம்ப பெருமையா தான் இருந்துச்சு. அது அருமை ப்ரோ. நீங்க போடுற ரீல்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி தனித்துவமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த புஷ்பா ரீல், விடுதலை ரீல்லாம் போட்டாங்க, உங்களை மாதிரி அவ்வளவு டெடிகேட்டடா யாருமே போடல. எதனால அவ்வளவு டெடிகேட்டடா அந்த கேரக்டர் மேல? அது நம்ம வந்து நம்ம செய்யற வேலையை நம்ம கரெக்டா செஞ்சுட்டே இருந்தா நம்ம தேவையானது நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு எண்ணத்தோட தான் பண்றாங்க. நம்ம மற்றவங்களை பத்தி எதுவும் கவலைப்படாம நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை நம்ம கரெக்டா கன்வே பண்ணாலே எல்லாமே கரெக்டா. 16 வயதில் ரீல் போட்டிருந்தீங்க, அந்த கமல் சார் மாதிரி கோமணம்லாம் கட்டி கொண்டு. அந்த சீன் பண்ணும்போது ஏதாச்சும் தயக்கம் வருதுல, என்னடா நியூடிட்டியா பண்ண போறோமே நம்ம அப்படின்னு? அப்படிலாம் இல்லை. சினிமாவில் நம்ம நடிக்கணும்னு வந்துட்டா நம்ம அவமானத்தெல்லாம் நம்ம மறந்துடணும், நம்ம மானத்தை அதெல்லாம் எல்லாத்தையும் இழந்துடணும். நம்ம வந்து நம்ம கரெக்டாக அந்த என்ன தேவைப்படுதோ அதை நம்ம கரெக்டாக செய்யணும். ஸோ நம்ம அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. ஸோ சினிமாவில் ஒரு நடிகனா நம்ம நடிக்கணும், நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிட்டாலே நம்ம எந்த சீனை வேணால் நடிக்க நம்ம தயாராக இருக்கும். ஓகே, ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சீனை வந்து கற்றுக்கணும்ல, அந்த நடிப்பையும் கத்துக்கிட்டு தானே அது எல்லாத்துக்கும் எஃபர்ட்ஸ் போடணும். எல்லாமே டயலாக், பாடி லாங்குவேஜ், அப்புறம் வந்து ஆக்டிங், அது எல்லாமே. அது உங்ககிட்ட டயலாக் இருக்கு, பாடி லாங்குவேஜ் இருக்கு, ஒரு சில இடத்துல எக்ஸ்பிரஷன் குறையாவே இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. எக்ஸ்பிரஷன் கொடுக்கறாரா இல்லையானே எனக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா மேஜரா அப்படின்றாங்க. அதான் அது எப்படின்னா, இப்போ நம்ம படம் பார்க்கறது, நம்ம சினிமாவில் படம் பார்க்குறோம், அது வேற ஒரு கேமராவில் யூஸ் பண்ணி எடுப்பாங்க. நம்ம பண்றது வேற கேமரா. ஸோ அது சில கேமரா ஜூமிங் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் கேட்ச் பண்ற மாதிரி கேமரால எஃபெக்ட்ஸ் இருக்கும். நம்ம நார்மலா
பண்ணுற வீடியோஸில் வந்து எப்படின்னா நம்ம நார்மல் கேமராவில் தான் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் கேமராவில் எடுப்போம். அண்ட் நம்ம படத்தில் பார்க்குற கேமரா வேறு. அதில் வந்து அவங்க வந்து அந்த எக்ஸ்பிரஷன்லாம் கேப்சர் பண்ணுவாங்க, லைட்டிங் எஃபெக்டோடு இருக்கும். அந்த லைட்டு வந்து நம்ம மேலே பட்டு கேமராவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நல்ல கேமராவும் லைட்டும் இருந்தாலே நம்ம நடிப்பு திறமை பளிச்சுன்னு தெரியுன்றீங்க. அது மட்டும் அப்படி நான் சொல்ல வரல, அதுவும் முக்கியம் தான். அதே சமயம் நம்ம ஆக்டிங் ஸ்கில்ஸையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களாம் அடுத்த வாட்டி ஒழுங்கா கேமரா வாங்கி கொடுத்துட்டு போடுங்க. நீங்க என்னடா அசால்ட்டா சொல்லிருங்க, கேமரா வாங்கி கொடுத்தா எங்களோட ஆக்டிங் நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஒரு விஷயம் எடுத்துப்போம் ப்ரோ, நமக்கு ஆக்டிங் உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட், ஆக்டிங்னா உங்களுக்கு ரொம்ப பேஷனேட்டான ஆள். இந்த இன்ஸ்டாகிராம் வழியா சினிமாவுக்கு போறதுன்றது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா, இல்லை இந்த ஆடிஷன்ஸ் போயிருக்கீங்க, நீங்க ஆடிஷன்ஸும் அட்டன் பண்ணிருக்கீங்க, அட் த சேம் டைம் ஆடிஷன்ஸ் போறதுன்றது நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா? அது வந்து அவங்க நடிக்கிறவங்களை பொறுத்து இருக்கு. இப்போ சில பேர் வந்து ஆடிஷன் போய் ரெண்டுத்துக்குமே ஆடிஷன் தேவை. இப்போ இன்ஸ்டாகிராமையும் இப்போ நம்ம ரீல்ஸ் பண்றோம்னா அதை பார்த்துட்டோம் அவங்க கால் பண்ணி ஆடிஷனுக்கு தான் அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ ஆடிஷன் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. ஸோ ஆடிஷனில் அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து அதை பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா நம்ம ஓன் மோனோலாகு கூட பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஆடிஷனே இல்லாமலாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஆடிஷனும் இம்பார்ட்டன்ட்னா அதே சமயம் நம்ம இந்த மாதிரி ஆக்டிங்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலிமா. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஒரு லெட்டருமே ரீசெண்ட் டைம்ல எழுதியிருந்தீங்க, எதனால அந்த ஒரு பிரேக் ஆச்சு, இந்த பிரேக் டவுன்? இது லெட்டர் எழுதி நம்ம போஸ்ட் பண்ணி தாண்டா ஆகணும், ஏன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் ரீல்ஸ் போட்டப்பையும் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் பண்ணிட்டே தான். திடீர்னு ஒரு பாயிண்ட்ல என்ன நீங்கள் ட்ரால் பண்ணாதீங்க, என்னோட ஆசை நான் ஸ்டார் ஆகணும், நடிகன் ஆகணும், அதுக்கு எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து இடைஞ்சலா இருக்காதீங்கன்னு கேட்டிருந்தீங்க. எதனால அந்த திடீரென்ற பிரேக் டவுன்? அது வந்து எப்படின்னா, நான் வந்து இப்போ அவங்கக்கிட்ட நம்ம எதுவும் பெருசாக நம்ம லைவ் நம்ம வந்ததில்லை. அவங்கக்கிட்ட நம்ம ஏதாவது ஒன்று சொல்லியே ஆகணும். அதை நம்ம ஏன் இப்போ பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து ஒரு போஸ்ட் மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களா, அதே மாதிரியே நம்ம ஏன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது. ஸோ இப்படி நம்ம பண்ணால் நம்மளை அவங்க நல்லபடியாக ஏற்றுப்பாங்கல்ல. ஸோ அவங்க நம்மளை இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு தான் அந்த ட்ரால் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காக. ஓகே ப்ரோ, ஃபோட்டோ கார்ட் செக்மெண்ட்குள்ளே போகலாமா? முதல்ல வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவரை பற்றி சில வார்த்தைகளும் அவரோட காட்சிகளும். ரஜினி சார், நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு அவரும் ஒரு பெரிய முக்கியமான காரணம். ஏன்னா ரஜினி சார் பற்றி சொன்னோன்னா நம்ம வந்து எனக்கு அவர் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர். ஸோ நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நான் ரஜினி சார் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அவர்கிட்ட நான் இருந்து என்ன கற்றுக்குறேன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தில் நம்ம ஏதாவது ஒரு துறையில் நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம யார் என்னன்றது முக்கியம் இல்லை, நமக்குள்ளே இருக்கிற திறமையும் தன்னம்பிக்கையும் தான் முக்கியம். ஸோ அதுக்கு வந்து ரஜினி சார் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஸோ அதனால ரஜினி சார் எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரோட படத்துலேருந்து சில காட்சிகள் ஏதாச்சும் எங்களுக்காக? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. விஜய் சார் அவர் மாதிரி நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அவர் எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நானும் தளபதி விஜய் சார் மாதிரி நானும் வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். சமீபத்தில் கோட் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, நீங்கள் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இன்னும் பார்க்கல, இனிமே தான் பார்க்கணும். பணம் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம் ப்ரோ, எனக்குமே கிடைக்கணும். செலிபிரிட்டி நிரஞ்சனுக்கே கிடைக்கல, அப்போ நாங்களாம் எங்கெங்க போகிறது? அவரோட லியோவில் நடிச்சிருந்தீங்களே, எப்படி ஃபீல் ஆச்சு? ஆமாம், அவர் லியோ ஷூட்டிங்கில் அது ஒரு எப்போனா ஜூன் டைமில் அவர் பர்த்டேக்கு முன்னாடி அடுத்த நாள் ஷூட்டிங் எடுத்தாங்க. June 24, 2023 நினைக்கிறேன். அப்போ வந்து இங்கே பனையூரில் ஒரு ஃபிலிம் சிட்டியில் தான் எடுத்திருந்தாங்க. அப்போ தான் அந்த ஷூட்டிங்கில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தேன். மூஞ்சில் துணி கட்டிட்டு நான் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் விஜய் சாரை நான் ஃபஸ்ட்டு நேரில் பார்த்தேன். விஜய் சாரும் லோகேஷ் கனகராஜ் சாரும் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இதான் சீனு சார் அப்படின்னு. விஜய் சார் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அவர் வந்து என்னை பார்க்கல, அப்போ நான் அவரை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து நம்ம இவ்வளோ பெரிய ஆளாக நம்ம நேர்லேயே பார்த்துட்டோமே, அவரை நேரில் பார்க்குறதே பெரிய விஷயம். ஸோ நம்ம இவ்வளோ பெரிய ஆள், விஜய் சார்னால் எவ்வளோ பெரிய அதெல்லாம் தாண்டி அவர் இப்போ நம்ம கூட வந்து நடிக்கிறார். அவர் படத்தில் நம்ம கூட வந்து அவர் நடிக்கல, அவரோட தான் நம்ம நடிக்கிறோம். நீ என்ன ஒரு கான்ட்ரோவர்சி அக்கல்ல வச்சுட்டு சுத்துற? இந்த மாதிரி அவர் படத்துல நம்ம நடிக்கிறோமே, அதுவே பெரிய விஷயம் தான். ஸோ அந்த சீன்லயும் நான் வந்திருந்தேன், என் பின்னாடி ஃபேஸ் மட்டும் தான் தெரிஞ்சது. நான் உங்க ஸ்டோரியில பாத்திருந்தேன், ரீல்ல போட்டு. அது அவர் படத்துல நடிச்சிருக்கோம், அது நல்ல ஒரு பெரிய சந்தோஷம். அவர் படத்துல இருந்து ஏதாச்சும் எங்களுக்காக ஒரு சில காட்சிகள் ஆர் டயலாக்? டேய், நீ ஆளை வெட்டதாண்டா அருவா தூக்குவ, நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் இளநீ வெட்டுறதுக்கும் நொங்கு வெட்டுறதுக்கும் வாழை வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் அருவா தூக்கின கைடா. நான் வெறும் கையோட அலைஞ்சதை விட அருவாலும் கைமா அலைஞ்சது தாண்டா அதிகம். உனக்கு அருவா தூக்க தான் தெரியும், எனக்கு செய்யவே தெரியும். அஜித்குமார் சார், நான் வந்து அஜித் சாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அவரும் வந்து இப்போ எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாமல் இப்போ வந்து சினிமாவில் ஜெயிச்சிருக்காரு. ஸோ
அதுவே நல்ல ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இந்த வயசுலயும் அவர் அப்போ இந்த போன படத்துலலாம் டான்ஸ்லாம் கூட அவர் நல்லா ஆடினார். அவர் எப்படின்னா வந்து அவர் ரொம்ப டான்ஸும் அவர் ஆடுவார். ஸோ இந்த வயசுலயும் அவர் இவ்வளோ பண்ணுறாரு, இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறாருல. ஸோ அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான். அதை மட்டும் இல்லாமல் சினிமா தாண்டி அவருக்கு இந்த பைக் ரேசிங் அதெல்லாம் அவர் நல்லா இருக்கார். ஸோ சினிமா தாண்டி பல துறைகளில் அவர் ஜெயிச்சிருக்காரு. நல்ல ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாக இருக்கார் அவர். ஸோ அதுவே நல்ல ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஸோ அஜித் சாரும் அவரும் நல்ல ஒரு பெரிய அவருதுல பிடிச்ச படம், அதை நீங்க நடிக்கணும்னு எந்த படத்தை சொல்லுவீங்க? ஓகே, நான் விஸ்வாசம் படத்துல அவர் அந்த டைலாக் சொல்லுவார், தாராளமா. வாழ்க்கையில ஒரு தடவை அழாத பணக்காரனும் இல்லை, ஒரு தடவை சிரிக்காத ஏழையும் இல்லை. உலகநாயகன் கமல் சார். கமல் சார் தான் இப்போ அதான் அவர் நிறைய அந்த அவர் கெட்டப்பை மாற்றி நடிப்பார்ல, நிறைய அவர் உருவத்தை மாற்றி படத்துல நடிப்பாரு அவருக்கு. ஆமா, அதான் மேக்கப். இப்போ அவர் அது மட்டும் இல்லாமல் அவர் நம்ம தமிழ் சினிமாக்கு நிறைய டெக்னாலஜி எல்லாம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, புது டெக்னாலஜி. இப்போ அவர் படங்கள்ல இப்போ நிறைய இந்த மோஷன் கேப்சரிங் டெக்னாலஜி, ஸ்டெடி கேமரா, அப்புறம் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் யூஸ் பண்ணியிருந்தார் இந்தியன் படத்துக்காக. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் யூஸ் பண்ணார் அவர் தான். அதுக்கப்புறம் நிறைய அப்புறம் மும்பை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படத்தில் டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணார். அப்புறம் அந்த பஞ்சதந்திரன் படத்தில் அவர் ஒரு டைலாக் சொல்லி அவரை வந்து அந்த ஒரு சொல்லியிருப்பாங்களா, அவர் ஒரு பேன் இண்டியன் ஸ்டார்னு. அந்த பஞ்சதந்திரன் படம் எல்லா லாங்குவேஜ்லையும் டைலாக் பேசியிருப்பாரு. ஆமாம், ஒரே அந்த சிங்கிள் டேக்லேயே எல்லா லாங்குவேஜும் அவர் பேசியிருப்பாரு. ஸோ அதான் ஒரு நல்ல ஒரு சினிமாவில் ஒரு நல்ல ஒரு டெடிகேஷன்னா வந்து அது கமல் சார் மாதிரி தான். அவர் படத்துல இருந்து ஒரு சில டைலாக் ஏதாச்சும்? விரும்பாண்டி படத்துல சூப்பர், பேசுங்க ப்ரோ, கமான் ப்ரோ. மன்னிக்க தெரிஞ்சவன் தாங்க மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். அருமை. ஆனா டைலாக்ல சின்ன தவறாயிடுச்சு. மன்னிப்பு கேட்கறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன்ல. தனுஷ் சார் பத்தி சொன்னோம்னா நல்லா அவர் நிறைய நடிக்கிறாரு, நிறைய நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. இப்போ ஹாலிவுட்லாம் போய் அவர் நடிச்சிருக்காரு, அதெல்லாம் பெரிய விஷயம். நானும் இந்த மாதிரி அவர் மாதிரி நானும் நேஷனல் அவார்டு வாங்கணும், நிறைய ஹாலிவுட் பாலிவுட் எல்லாத்துலயுமே நடிக்கணும்னு எனக்கும் இன்ட்ரெஸ்ட். எல்லா வுட்டையும் ஒரு கலக்கணும். அவரோட விஐபி டைலாக் எங்களுக்காக பேச முடியும்? கண்டிப்பா. ஏண்டா வெள்ளை பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோவாம நேரா முதல்ல சீட்ல உட்காந்து உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10வதுல ஈஸியான குரூப்பெல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன் ரோடோட அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்கள வேலை ரோடோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு படித்து அதில் வாங்கின மார்க்லாம் பார்த்தாம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வர தனியாக ஒரு 2 மாதம் உட்காந்து படித்து அதில் வாங்கின கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகையை அடமானம் வச்சு காலேஜில் சீட் வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வச்சோம். அரியர்லாம் 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ளே நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால் அடித்து ரோடோட வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உக்காந்து அப்பா என்னை தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில் சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியம் கடைசியில் ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் பிடிக்க நினைக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு புறம்போக்க நான் சமாளித்து இன்னைக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிரா இருக்கும். அடுத்ததாக விஜய் சேதுபதி சார். சொல்ல போனா விஜய் சேதுபதி சார் கிட்ட போட்ட ரீலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பயங்கரமான புஷ் இன்ஸ்டாகிராம்ல, கரெக்டுங்களா? அது எப்படி ஃபீல் ஆச்சு அவர் நேரில் பார்த்து அவர்கிட்ட பேசினது? அதான் அது நான் ஃபர்ஸ்ட் டைம் அது நடந்து ஒரு 2 இயர்ஸ் ஆயிருக்கும். ஸோ அது வந்து ஒரு படத்தோடைய ஃபேன், அப்புறம் படத்துக்கு முன்னாடி நான் ரிலீஸ் ஒரு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அதுக்கு நான் வந்து ஓகே நம்ம ஃபேனாக தான் போனேன். ஆனால் அப்போ சீக்கிரமாக வந்துட்டேன், அதனால நான் ஃப்ரெண்ட் ரோல் உட்காந்துருந்தேன். அப்போ விஜய் சேதுபதி சார் என்னை பார்த்தாரு, டேய் எப்படி உன் பேர் என்னதுரா, உன் வயசு என்னெல்லாம் கேட்டார் சார். எனக்கு வந்து அப்போ வந்து எனக்கு ஒரு 18 இருந்து வயசு அப்போ இருந்துச்சு சார். எனக்கு இப்போ ஒரு 18 வயசு ஆகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே சொன்னேன், சார் நானும் சினிமாவில் ஹீரோவாக தான் சார் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது டேய் சேர்றா உனக்கு இன்னும் வயசு இருக்குடா, நீ வந்து நல்லா இன்னும் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னார். ஸோ அப்புறமா கொஸ்டின் செக்மெண்ட் வந்துச்சு. அப்போ தான் வந்து கொஸ்டின் கேட்குறேன், உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கணும். அப்போ நான் வந்து அவங்களாம் சொல்லலை, நானாக தான் கேட்டேன். இந்த மாதிரி ஓன் கொஸ்டினில் சார் நானும் சினிமாவில் நடிக்க ட்ரை பண்ணுறேன், நான் சினிமாவில் ஃப்யூச்சரில் நான் ஹீரோ ஆனேன்னா நீங்கள் என் கூட சேர்ந்து என் படத்தில் நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். ஸோ சரி அவர் வந்து இல்லை நீ வந்து இப்போ சின்ன பையன். அப்போ அவர் சொன்னார், நான் உன்ன மாதிரி இருக்கும்போது நான் நினச்சி பார்த்துருப்பேன், நான் ரஜினி சார் கூட நடிப்பேன், நான் வந்து நினச்சி பார்த்துருப்பேன் நான் கமல் சார் கூட நடிப்பேன், நான் உன்ன மாதிரி இருக்கும்போது. ஸோ எனக்கு நடக்குதுன்னா அது உனக்கும் நடக்கும், நீ நல்லா முயற்சி பண்ணிட்டே அப்படின்னு சொன்னார். நல்ல
ஸோ நான் தெரிஞ்சு இவ்வளோ அட்வைஸ் வந்து எந்த ஆக்டரும் பண்ணதில்லை. நான் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் வந்து விஜய் சேதுபதி சார் தான். அவரை நான் வந்து நிறைய டைம் மீட் பண்ணியிருக்கேன். நான் அவர் ஆஃபீஸ்க்கும் போய் மீட் பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு நிறைய சப்போர்ட்லாம் பண்ணார். நான் வந்து படம் எடுத்தேன்னா கூட உன்னை நான் கூப்பிட்றேன்டா அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காரு. ஸோ அதுவே நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ விஜய் சேதுபதி சார் பற்றி பேசும்போது அவ்வளோ சந்தோஷம் முகத்தில். விஜய் சேதுபதி சார் தான் இந்த வருஷம் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணுறாரு. நிரஞ்சன் வேற பிரபலம் ஆயிட்டு இருக்காரு. பிக் பாஸின் சான்ஸ் கிடைத்தால் நிரஞ்சன் போவாரா? கண்டிப்பாக. அது பிக் பாஸ்க்கு நான் பிக் பாஸ் கூட நான் நிறைய ட்ரை பண்ணேன் நான். ஸோ பிக் பாஸில் கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக நான் போவேன். அருமை ப்ரோ. எஸ்ஏ சூர்யா சார் நான் வந்து ரீல்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்லாம் நான் எஸ்ஏ சூர்யா சாரோடைய வீடியோஸ் தான் நான் நிறைய பண்ணுவேன். அவர் படங்கள்லாம் நிறைய பார்ப்பேன். அவர் வந்து இப்போ அவரும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறமா வந்து டேரக்டர் ஆனதுக்கப்புறம் டேரக்டர் கம் ஆக்டர் அந்த மாதிரி அவர் வந்தார். ஸோ அதான் அவர் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட வந்து நம்ம ஆக்டிங் தாண்டி நம்மளால் டேரக்ஷனும் பண்ண முடியும், நம்மளுக்கு இதுவும் இருக்குது அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணார். ஸோ அது நல்ல ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான் அது. ஸோ இப்போ வந்து நிறைய படங்கள் வில்லனாகவும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதான் இவ்வளோ நம்ம ஆக்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம சிங்கிள் ஹீரோவாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு படங்களில் வில்லனாக சேர்ந்து பண்ணுறாரு. அண்ட் நிறைய தெலுங்கு இப்போ கூட ஒரு படம் வந்து சூர்யா சாட்டர்டேன்னு ஒரு படம் நானி சார் கூட சேர்ந்து பண்ணி இல்லை பார்க்கல. அதான் அந்த படத்தில் கூட நடிச்சிருக்காரு. ஸோ நிறைய அவர் நல்ல நம்ம தமிழ் சினிமாலேருந்து இவ்வளோ நிறைய டோலிவுட் அப்புறம் பாலிவுட் அதுக்கெலாம் அவர் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு உயிர் இன்னொரு உயிர் கொல்றதெல்லாம் தப்பு இல்லை, அதான் நேச்சர். அதனால தான் கடவுள் ஒரு உயிர் கூடவா இன்னொரு உயிரை படைச்சிருக்கான். கொல்றது தப்புன்னா மாட்டுக்கு கொம்பையும் பாம்புக்கு விஷத்தையும் தேலுக்கு கொடுக்கையும் எதுக்கு கொடுத்துருக்கான்? மூளை, மனுஷனுக்கு மூளை. அது என்ன வெளியே ஒரு வாழ்வான் வீக்கானவங்களாம் ஒன்றா சேர்ந்து அவங்கள காப்பாற்றிருக்கிறதாக கொண்டு வந்ததான் சட்டம். மானை கொன்னா தண்டனை, ஆடை கொன்னா தண்டனை இல்லை. ஏன் மான் குறைவா இருக்கு, ஆடை அதிகமாக இருக்கு? அதிகமாக இருக்கிறது ஆட்டோட தப்பா? இந்த உலகத்தில் ஆடை விட அதிகமாக மனுஷங்க இருக்கானுங்க, அவனுங்களை கொன்னா என்ன தப்பு? சிவகார்த்திகேயன் சார். சிவகார்த்திகேயன் சார் அதான் அவர் நான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, நீங்கள் வந்து சிவகார்த்திகேயன் இடத்த பிடிக்க நீங்கள் நிறைய முயற்சி பண்ணுறீங்க. நான் இதான் இன்ஸ்டால பார்க்குறேன் அந்த மாதிரி. ஸோ அப்புறம் இப்போ கூட வந்து நான் இந்த படம் நான் நடிச்சிருந்தேன். அந்த படத்தோடைய போஸ்டர் நான் ரிலீஸ் பண்ணேன். அப்போ ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மார்க் மை வேர்ட்ஸ், இன்னும் 10 வருஷத்தில் சிவகார்த்திகேயன் மாதிரி இவன் ஒரு பெரிய ஆக்டராக வளர்ந்து நிற்பான் அப்படின்னு சொன்ன ஒரு கமெண்ட் பார்த்தேன் நான். அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, இவ்வளோ நம்மளுக்கு நெகட்டிவாக தான் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சா நிறைய நல்ல பாசிட்டிவாகவும் பண்ணுறாங்க அப்படின்னு அது ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கிடச்சிது. ஸோ சிவகார்த்திகேயன் சார் பற்றி சொல்லணும்னா இவ்வளோ சின்ன இடத்துலேருந்து இவ்வளோ பெரிய ஆக்டராக வளர்ந்துருக்காரு. ஸோ அதான் இப்போ அடுத்து ஒரு விஜய் சார் தளபதி விஜய் சார் இடத்த இவர் தான் பிடிக்க போகிறாருன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதான் இவ்வளோ ஒரு சின்ன பீரியட் ஆஃப் டைமில் ஒருத்தர் வந்து திறமையை மட்டும் நம்பி இவ்வளோ பெரிய இடத்த வந்திருக்காருன்றது ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயம் தான், பாராட்டக்கூடிய விஷயம். அதனால் அவர் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும். அவர் அதான் இப்போ அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கொலைகாரன்ற நான் கொலை பண்ண அதை பாத்தியா நீ? ஆமாம், ஏன்னா ஃப்ராடு தான். எதனால? உன்னாலையும் முட்டாள்தனமான கண்டிப்புனாலையும். சின்ன வயசுல கதற ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டேன். இப்போ வரைக்கும் படிப்புன்னு கதற விட்டுட்டு தானே இருக்க. சின்ன காய்ச்சல்னாலும் கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவேன். ஃபெயில் ஆனால் மொட்டை அடிப்பேன். நீ சூடு வச்சிருந்தா கூட ஆறி இருக்கும்யா. ஆனால் மேக்ஸ் மொட்டை சயின்ஸ் மொட்டைன்னு ஊரில் எல்லாரும் கிண்டல் பண்ணதே அந்த வலி இன்னும் ஆறாம தான் இருக்கு. வீட்டில் இன்னும் டார்ச்சரில் தப்பிக்கிறதுக்காக தான் ஹாஸ்டலுக்கே போய் சேர்ந்தேன். அங்கே சோறு வாயில் வைக்க முடியாது. என்னைக்காவது திருப்பி அம்மா கையில் சாப்பிடலான்னு வந்தா அப்பவும் எக்ஸாம் எப்போ மார்க் என்ன மட்டும்தான் கேட்பேன். சாப்பிட்டியாடான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கையா? இது வரைக்கும் நீ எனக்காக என்னையா பண்ணியிருக்க? உனக்கு என்ன இந்த உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் நான் இன்ஜினியர் ஆகணும், வேலைக்கு போய் அந்த எஜுகேஷன் லோனும் அடைக்கணும், அதானே? கவலைப்படாத, அதை நான் எப்படியாவது அடைச்சிடுறேன். நீ சினிமாவில் தோக்குற 99,999 பேர் மட்டும்தான் பார்க்குறேன். ஆனால் நான் ஜெயிக்கிற அந்த ஒருத்தனை தான் பார்க்குறேன்.